ஹாய்டா. நம்ம இன்னைக்கு தேங்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் லைட்டாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் உங்கள் நேம் நான் ஸ்ரீன்னு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் கேரக்டர் ரொம்ப சாஃப்ட், அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டீங்க, எல்லா விஷயத்தையும் யோசித்து அந்த மாதிரி பண்ணுற ஒரு கேரக்டர் நீங்கள். தென் உங்களுக்கு பெட்ஸ், குழந்தைங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸோ உங்களுக்கு இவங்களெலாம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பொண்ணு. ஸோ உங்களுக்கு கிருஷ்ணானா அவ்வளோ பிடிக்கும். தென் உங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு குட்டி தம்பி இருக்கான். ஸோ இதுதான் அவங்க ஃபேமிலி, ரொம்ப குட்டியான ஃபேமிலி. ஸோ இதுதான் நீங்கள். இப்போ வாங்கடா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசண்ட் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக பேசிட்டு வரீங்க. அப்பா எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம ஃப்ரீ பேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, ஆமாம் இன்னையோட எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு அப்படியே போகும்போது உங்களோட காலேஜ் பையன் ஒருத்தன் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஹே ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன வேலை தேடிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் போயிடுவோம் அப்படின்னு கை கொடுத்து, அவன் திருப்பி எப்போ பார்ப்போன்னு தெரியல, ஸோ அப்படின்ட்டு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்கிட்ட சொல்லணுமா, என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், ஃபஸ்ட் இயர்லேருந்து உன்னை லவ் பண்ணுறேன், பட் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயம், நீ எப்படி எடுத்துப்ப அந்த மாதிரி. ஸோ நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும், நான் நல்லா பார்த்துப்பேன்டி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அவன் ஹேண்ட்ஸ் பிடிச்சி, சாரி அர்ஜுன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ வேறு யாரையாவது பாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கலை, அங்கேருந்து அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்கள் பின்னாடி ஓடி வரா, ஏன் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம இதில் உங்கள் ஃப்ரெண்ட் நேம் ஐஷுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐஷு ஓடி வரா. ஸ்ரீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் நல்ல பையன், ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே குமிஞ்சிட்டு நடந்து போவீங்க. இங்கே பாரு நில்லு அப்படின்னு நிற்க வைக்கிறா. என்ன ஐஷோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாரு அர்ஜுனா, உனக்கு நல்லா தெரியும் அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு, அவன் சச் அ குட் மேன், அவனை ஏன் நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுற, எனக்கு அதுக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக குமிஞ்சே இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அந்த கால் எடுத்துகிட்டு, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க, ஸ்ரீமா எக்ஸாம் எப்பட்றா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா சொல்லுடா, நான் இன்னைக்கு ஐஷு கூட ஹோமுக்கு போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பார்த்து பத்திரமா போகணும், என்ன ஐஷுவும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. சரிம்மா நான் பார்த்துக்குறேன், நீங்களும் தம்பி சேஃபாக இருங்க. சரிடா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஐஷுவை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் எதுவும் பேசாமல் ஹெட் மட்டும் நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹோமுக்கு போகிறீங்க. தென் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்கவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் ஐஷுக்கு வந்து அப்பா அம்மா அப்படின்னு யாருமே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்களும் ஐஷுவும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், லைக் எல்கேஜிலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. ஸோ அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்கள் அப்பா இறந்துருப்பார். ஸோ அப்போலேருந்து ஐஷு வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பா, எல்லாமே இது பண்ணிப்பா. ஸோ இதுதான் ஐஷுவோட பேக்ரவுண்டு. ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரெசன்ட் சீன் பார்க்கலாம். இப்போது நீங்கள் அங்கே இருக்க ஒரு கார்டனில் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஐஷு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க. நான் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் சொல்லல ஸ்ரீனி அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியும்,
அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் கன்ஃபியூஸாக உங்களை பார்க்குறா. எனக்கு ஆன்சர் தெரியுமா, எனக்கே ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். உனக்கு தெரியும் ஐஷோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சைலண்டாக திரும்பிக்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு டக்குன்னு அவள் கண்ணெல்லாம் வைட் ஆகுது. அவள் அப்படி உங்களை இழுத்து ஏய் ஸ்ரீ அப்படின்றா. நீங்கள் அப்படியே ஹெட் மட்டும் நோட் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஐஷோ அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ மேட் ஸ்ரீ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இன்னாடி பேசுகிற அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கா. நீங்கள் எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கீங்க. அவள் அப்படியே உங்கள் ஃபேஸ் கட் பண்ணி உங்கள் ஐஸ் பார்த்து ஆர் யூ ஸ்டில் அப்படின்னு ஏதோ கேட்க வரா. நீங்கள் அதுக்குள்ளே ஐ வில் நெவர் லவ் எனி ஒன் த வே ஐ லவ் ஹிம் அப்படின்றீங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் நீங்களும் ஐஷுவும் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஒன் டே ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு உங்கள் ஸ்கூலில் நடக்க போகிற ஒரு ட்ராயிங் காம்படிஷனுக்காக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஐஷுவும் அப்படியே அது என்னன்னு காதை அங்கே வச்சு கேட்குறீங்க. கை மட்டும்தான் வரையுது, காதெல்லாம் அந்த கேர்ள்ஸ் பேசுகிறதுல தான் இருக்குது. அப்போது ஒரு பொண்ணும் ஒரு பாய்ஸோட நேம் சொல்லி அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஐஷு என்னடி பேர் இது, தங்குக்கு சீமின்னு பேரெல்லாம் ஒரு தினிசாக இருக்குது. இங்கிலீஷ் பேர் கேட்டிருக்கேன், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவளுங்க எதை பற்றி பேசுகிறாளுங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எங்கள் ஐஷு இது பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு பொண்ணு கிம் தேயாங் அப்படின்னு சொல்கிறா. அந்த பேர் ஸ்ரீயோட மைண்டில் ஏதோ ஹிட் ஆகுது. கிம் தேயாங் அப்படின்னு அந்த நேம்லேயே அவள் மைண்டு ஸ்ட்ரக் ஆகுது. இந்த பக்கம் ஐஷோ செம்ம கிண்டல் பண்ணுறா. ஐயோ என்னடி பேர் இது, எனக்கு ஒரே சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உங்கள் மைண்டு ரிப்பீட்டாக அந்த பேரை மட்டும்தான் சொல்லி பார்க்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் சொல்லும் போது உங்களோட லிப்ஸில் ஸ்மைல் வருது. ஐஷோ ஒரு மாதிரி உங்களை நோட் பண்ணிட்டு ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ சொல்லு சார், என்னடி ஒரு மாதிரி சிரிக்கிற தானே பைத்தியம் மாதிரி, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நீ ட்ராயிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிருப்பா. அங்கே போய்ட்டும் கிம்த்தோம் அந்த மாதிரி ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் அது என்னன்னு பார்க்கணும், யாராவதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வாஷ்ரூம் போய்ட்டு அப்படியே வரீங்க. தென் அன்றைக்கி டேவும் அப்படியே ஃபினிஷாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஃபுல்லாக கிம்ட்டாங்க யார் என்ன அப்படின்னு அப்படியே டாப் டு பாட்டம் பிரித்து மேய்ஞ்சிருப்பீங்க. ஓ இவர் ஆயிடாலா அப்படின்னு எல்லா நியூஸையுமே கேதர் பண்ணியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஐஷு பார்த்துட்டு கேட்குறா, என்னடி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நைட்டு ஒழுங்காக தூங்குனியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஐயோ இவர்கிட்ட சொல்ல வேணாம், சொன்னால் திட்டுவா அப்படின்ட்டு. இல்லை ஐஷு நான் நல்லா தான் தூங்கினேன், அது எனக்கு கண்ணில் பூச்சி பட்டுச்சு, அதான் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. அவளும் சரி சரி வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு கிளாஸ் போகிறா. தென் நீங்கள் கிளாஸ் போயிட்டு கிளாஸ் நடக்குது. பட் உங்கள் மைண்டெல்லாம் தேங் மேலே ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்குது. உங்கள் மைண்ட் தேங்க பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. அவரோட வீடியோஸ் நைட்டு பார்த்தது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூட்டான ஒரு சீன் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதை நினச்சி நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஐஷுவை தான் நோட் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி நோட் பண்ணுறா. என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா, கிளாஸ் போயிட்டு இருக்கு, கடவுளே ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்கள் மேக்ஸ் சார் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் தவால் இருந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. நான் பாட்டுக்கு இங்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னம்மா அங்கே சிரிச்சிட்ருக்க, என்ன 2 பேரும் என்ன டாக் போட்டுட்ருக்கீங்கங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லு, 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்க தானே,
நான் நடத்துனது ஒன்று கூட நீங்கள் கவனிக்கல தானே அப்படின்ற மாதிரி ஐஷுவையும் பிடிச்சிக்கிட்டாங்க. பிகாஸ் நீங்களும் ஐஷுவும் ஸ்கூலையே 2 பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு சரியான வால் பிடிச்ச பிள்ளைங்க நீங்கள். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு கத்திடுறாரு உங்கள் 2 பேரையும் பார்த்து. நீங்கள் அப்படியே இப்படி அவரை திட்டிக்கிட்டு போடா சொட்ட தலை அப்படின்னு வெளியே போகிறீங்க. ஐஷுவும் உங்கள் பின்னாடி வந்துட்டு அடியே நீங்கள் சிரிச்சிட்டு இருந்ததுக்கு நானும் சேர்த்து வெளியே வந்தேன். அம்மா ஃபஸ்ட்டு நீ எதுக்கு சிரிச்சிட்டு இருந்த அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் ஐயோ இப்போ நான் இவட என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அது ஐஸு அப்படின்ற மாதிரி அப்படியே முடிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு அங்கே பாரு மாங்காய் வைக்கிறாங்க வா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுறீங்க. அவ்வளோ மாங்காய் அப்படின்னு 2 பேரும் போயிடுறீங்க. பனிஷ்மெண்ட்டு வாங்கிட்டு வெளியே வந்தது கூட இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக மாங்காய் சாப்பிட்டுட்டு கிளாஸ் எல்லாம் அந்த ஒரு மேக்ஸ் கிளாஸை தான் உங்களை வெளியே நிற்க சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கிளாஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஸ்கூலையே சுற்றுறீங்க கட்டடிச்சிட்டு. இப்படி ஏதோ டேஸும் போகுது. நீங்கள் ஃபுல்லாக தேங்னு அவ்வளோ அப்சஸ்ட் ஆகிட்டுங்க. எங்கள் ஃபோன் திறந்தாலே உங்களோட இன்ஸ்டா ஃபீட்லேருந்து எல்லாமே தேங்க மட்டும்தான். பட் இது எதுவுமே ஐஸுக்கு தெரியாது. ஃபுல்லாக தேங்க மட்டும்தான். ஏன் நீங்கள் தேங்க மேலே ரொம்ப அப்சஸ்ட் ஆகி நீங்கள் டைரியே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு புது ஹேபிட். அதில் ஃபுல்லாக தேங்க பற்றி தான் எழுதுவீங்க. எப்படிலாம் நீங்கள் தேங்கிட்ட பேசணும், அவர் உங்கள் கூட அதாவது இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்களாக வந்து க்ரியேட் பண்ணி அந்த டைரியில் எழுதுவீங்க. தென் ஃபுல்லாக தேங்க பற்றி மட்டும்தான் அந்த டைரியில் இருக்கும். தென் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ரொம்ப 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 தேங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படி அடிக்டடாக இருக்கீங்க. பட் இது லவ்னு உங்களுக்கு புரியல. பிகாஸ் நீங்கள் சின்ன பொண்ணு தானே, அதனால் உங்களுக்கு இது லவ்வா அப்படின்னா தெரியல. பட் எனக்கு தேங்கன்னா பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க. தென் நீங்கள் 9th தானே படிக்கும்போது உங்களோட அப்பா இறந்துருவார். அப்போ நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. ஐஷு தான் உங்களை ரொம்ப பார்த்துக்குவா, டேக் கேர் பண்ணிப்பா. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போகும். ஒரு மூவான தேங்க தான் இருப்பார். பிகாஸ் அவரோட ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் எல்லாமே மறந்து போகும். ஸோ இது வந்து எப்படி ஒரு ஃபீல்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த வீடியோஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் தேங்க இமேஜின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற எல்லா பெயினும் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் உங்கள் டைரி தான் எழுதிட்டுருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நீங்களும் அதை அப்படியே மூடி வச்சுட்டு போவீங்க. தென் போனால் அவங்க அம்மா ஏதோ வாங்க சொல்லி கடைக்கு அமுச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. ஐஷு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வருவா. வீட்டுக்குள்ளே வந்ததும் ஆண்டி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறா. உங்கள் அம்மா மறைக்கிறாங்க. சரிம்மா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுமா, ஏம்மா கோச்சிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கிஸ்ஸை கொடுத்து தால்சா பண்ணிடுறா. அவள் எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவளை கடைக்கு அமுச்சிருக்கேன்டி, நீ போ மேலே ரூமில் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் அப்படியே ரூம் போகிறா. அப்போ பார்த்தா டேபிளில் ஒரு ப்ளூ டைரி இருக்குது. அவள் அப்படியே உட்காந்துட்டு அவள் கேஷுவலாக தான் எடுத்து அதை பார்ப்பா. பட் பார்த்து அவளுக்கு சரியான ஷாக்கு. ஸ்ரீ நீ தேங்க மேலே க்ரேஸாக இருக்குன்னு தான் நினச்சேன். அப்படி இவ்வளோ மேடாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதில் ஃபுல்லாக தேங்க பற்றி தான் இருக்குது போலே அப்படின்னு அவள் அப்படியே படிக்க முடியல. பட் ஏன்னா நீங்கள் நிறையா எழுதி வச்சுருப்பீங்க, அதை பார்த்தாலே ஐஷுக்கு தெரியுது அதில் ஃபுல்லாக தேங்க பற்றி மட்டும்தான் இருக்குன்னு. அவளுக்கு மைண்ட் ஃபுல்லாக இதை ஃபுல்லாக படிக்கணும், அப்போ தான் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஐடியா பண்ணுறா. ஓகே ஃபைன், இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே இருப்போம். அவள் தூங்கினதுக்கப்புறம் இது ஃபுல்லாக படித்தா தான் அப்போ எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கான்னு நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஐஷோ திங்க் பண்ணிவிட்டு அந்த டைரி எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுட்டு அவள் போய் பெட்டில் உட்காந்து சும்மா ஒரு காமிக் புக் எடுத்து படிப்பா. பிகாஸ் உங்களுக்கு எந்த விதத்தில் டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு. நீங்களும் கடைக்கெலாம் போயிட்டு அப்படியே மேலே வரீங்க. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க ஐஷோ வந்திருக்கா அப்படின்னு. நீங்களும் அப்படியே கதவை திறக்கும் போதே ஐஸு அப்படின்ட்டு வருவீங்க. அவ்வளோ வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்களும் அவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க.
இப்போது உங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, ஐஸு கீழே வாங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி. கீழே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஐஷு மைண்ட் ஃபுல்லாக அந்த டைரியை படிக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்குது. தென் இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் தம்பி உங்கள் கூட வர நடமுடிக்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போடா போய் அம்மாக்கிட்டே தூங்க அப்படின்ற மாதிரி அவனைய பிடிச்சி தள்ளிட்டு நீங்களும் ஐஷும் அப்படி உள்ள வரீங்க. ஐஷு சரிடி எனக்கு தூக்கம் வருது தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் என்ன தூங்கலான்ற, ஏதாச்சும் விளையாடலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு தூக்கம் வருது ஸ்ரீ, தூங்கலாம், நாளைக்கு விளையாடலாம், நாளைக்கு சண்டே தானே, கன்ஃபார்ம் நம்ம ஜாலியாக விளையாடலாம், இப்போ தூங்கலாம் அப்படின்னு அவள் மைண்ட் வந்து உங்களை தூங்க வைக்கணும். ஸோ அதனால் வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறா. திரும்பி இப்போது நீங்கள் 2 பேருமே நல்லா தூங்கிட்டீங்க. அதாவது நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க, பட் ஐஷு தூங்கின மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ முழிச்சு பார்க்குறா. நீங்கள் சரியான தூக்கம், அப்படி தலையோட பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு படுத்துடுறீங்க. அவள் அப்படியே சைலண்ட்டாக டேபிளில் போய் உட்காந்துட்டு அந்த டைரியை ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி கில்ட்டாகவும் இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணுறோமேன்னு. இருந்தாலும் அவளுக்கு நீங்கள் எவ்வளோ இதில் இதாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்படி இருக்கீங்க, அது இத்தனை நாள் அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவளால் ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியல. ஸோ இப்போ அப்படியே டைரி ஓப்பன் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கண்ணா அப்படின்னு போட்டு போல்டாக எழுதியிருக்கு உங்கள் நேமுக்கு கீழே. அதை பார்த்துட்டு கண்ணாவா உள்ள டேம் பற்றி தானே இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பேச நான் பார்க்கல, இப்போ தானே பார்க்குறேன் கண்ணான்னு இருக்குது. ஐயோ எனக்கு பண்டையே பிச்சுக்கும் போல், இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான் அந்த பேரை பார்த்ததும். தியாடுறா புது கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஃபுல்லாக அந்த டைரியை படித்து முடிக்கிறா. அதில் நீங்கள் தேங்கோட ஸ்மைல் தேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அந்த கேர்ள்ஸ் பேசுகிறத வச்சு தானே கேட்டீங்க, அதில் இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே எழுதி வச்சுருக்கீங்க. அவளோட ஸ்மைல் பார்த்து எல்லாமே குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட எல்லாத்தையும் எழுதியிருக்கீங்க. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீ இவ்வளோ லவ் பண்ணுறியா? எனக்கு புரியல ஸ்ரீ, நீ யார் மேலேயும் இப்படி ஒரு அஃபெக்ஷன் வச்சு நான் பார்த்ததே இல்லை. உங்கள் அப்பா மேலே மட்டும்தான் உனக்கு அவ்வளோ லவ் இருக்கும், கண்மூடித்தனமாக உங்கள் அப்பாவை தான் உனக்கு பிடிக்கும். ஆனால் நீ இப்படி ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் மேலே இவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவள் படிக்கிறா. உன்னை என் லைஃப்பில் மீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ என் லைஃப்பில் இருக்க ஃபீலிங் எனக்கு போதும் கண்ணா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கீங்க. அதை படித்ததும் ஐஷுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேர்ஸ் வருது. இதை அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா இந்த லைன் அவள் எழுதியிருப்பா அப்படின்ற மாதிரி அவள் திங்க் பண்ணுறா. தென் அப்போ தான் ஐஷுக்கு புரியுது, நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் நேம் கூட கண்ணான்னு எழுதியிருப்பீங்கள்ல, அதை நீங்கள் தேங்க மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அவளுக்கு இந்த உலகத்துலேயே பிடிச்சது கிருஷ்ணா. அவன் ஃபேமிலி, யார் அவளை விட்டு போனாலும் அவளுக்கு அவர் இருந்தால் போதும்னு சொல்லுவாள். ஆனால் அந்த கிருஷ்ணன் கூட உங்களை எனக்கு புரியல, இப்படி இது என்னன்னு உனக்கு தெரியல, இவ்வளோ லவ்வா? சே, ஒரு பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணுறா, ஆனால் அந்த பையனுக்கு அந்த பொண்ணை யாருன்னு கூட தெரியல. இது எங்கே போய் முடிய போதும் எனக்கு தெரியல. கிருஷ்ணா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள். உங்களோட இன்னொரு பேரை தான் அவருக்கு அவள் வச்சுருக்கா. தெரியல, நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் என் ஸ்ரீயை அழுக வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவள் காட்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அந்த டைரி எடுத்து வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறா. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறா. ஓகேடா, நம்ம இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுவோம், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தென் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் மஸ்ட். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்யூ ஆல்.